ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம டேஸ்டான ஈஸியான மெத்தடில் ஒரு சிக்கன் வறுவல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வச்சு தாங்க இந்த சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை வாங்கியாச்சு. அது கூட மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாய் பொடி சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுடலாங்க. கூடவே தயிர் சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே நல்லா கலவை மாதிரி கலக்கிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் மசாலா போய் சேர்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இது 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் இடிக்கல்ல இடித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா சிக்கன் வறுவல் வந்து நல்லா வெந்து வந்துருக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த சிக்கன் வறுவல் வந்து ரெடி. இந்த சிக்கன் வறுவல் வந்து ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சதுனால டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.